ஆமென். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உம்மை சார்ந்து உம்முடைய கிருபையிலே நாங்கள் நிற்கிறோம். எங்களோடு பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஒவ்வொரு ஆத்துமாவையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா 43 வசனம் 2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஹல்லேலூயா. போதுமா. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த முதல் பகுதி, இந்த 2வது வசனத்தின் முதல் பகுதி, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செய்திகளிலே வித்தியாசங்கள் உண்டு. எல்லா நேரமும் ஒரே மாதிரி பேசணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் வித்தியாசமாக நடத்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஊழியங்கள் செய்கிறவங்களுக்கு தெரியும். பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவங்க அடிக்கடியாக சொல்லுவாங்க, நம்ம கொடுக்குற செய்தி ஊழியர்களுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, ஆனால் எனக்கு ஞாபகம் இருந்தனால நான் சொல்கிறேன். சொல்லுவார், செய்தியில் 3 ஸ்டாண்டர்ட் இருக்குதான். ஒன்று லோ ஸ்டாண்டர்ட், இன்னொன்று மீடியம் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்க பேசுவாங்களாம். இந்த ஒரு வீடு அப்படின்னா ஒரு இடம், ஒரு 5 பேர் அப்படின்னா ஒரு மாதிரி, அது மாதிரி அவங்க அதை பார்த்து அந்த ஸ்டாண்டர்டு பேசுவாங்களாம். அவர் சொல்லும் போது சொல்ற ஒரு சாட்சி ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவங்க இருக்கும்போது சபையிலே நடந்த ஒரு சம்பவம். என்ன நடந்ததுன்னா, ஒரு முறை பாஸ்டர் சுந்தரம் ஐயா ஒரு காரியத்தை பேசினாங்களாம். பழிக்கு பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிறைய பேர் அழுது ஒப்பு கொடுத்தாங்க. பயங்கரமான கிரியை நடந்தது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பலமாய் நடந்ததான். அழுது சாம் சுந்தரம் பாஸ்டரே பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கி ஒப்பு கொடுத்து அழுது ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல ஒரு செய்தி முடிந்துட்டு அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்காங்களாம். பாஸ்டர் சுந்தரையா உட்கார்ந்துட்டு இருக்காராம், சாம் சுந்தரையா பக்கத்தில் நிற்கிறாராம். இங்கே வழக்கம் என்னன்னா, அங்கே ஒரு சகோதரர் இருக்கார், நல்ல தேறினவர், வேதத்தில் நல்ல தேறினவர். அவர் வாரம் வாரம் செய்தி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுப்பாராம். பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி இந்த வாரமும் வந்தாராம். வந்துட்டு நேராக வந்தாராம், சொன்னாராம், பாஸ்டர் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது, செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு லோ ஸ்டாண்டர்ட் மெசேஜ் தான் கொடுத்துட்டீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு லோ ஸ்டாண்டர்ட், அதாவது அளவில் குறைவான ஒரு செய்தியை ரொம்ப ஹையாக நீங்கள் கொடுக்கல, ஹை ஸ்டாண்டர்டில் கொடுக்கல, லோ ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாராம். சுந்தரம் பாஸ்டர் அவருக்கு அந்த தேவ மனுஷன் அவருக்கு எப்படி இருந்தது தெரில. சாம் சுந்தரையா சொல்கிறாரு, அவருக்கு எப்படி இருந்ததோ இல்லையோ தெரில, என்னுடைய கண்ணெல்லாம் அப்படியே விரிச்சு பார்த்துச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எவ்வளோ பயங்கரமான ஒரு சத்தியத்தை ஒரு ஆவியானோட நடத்துதலை அவர் செஞ்சிருக்காரு. இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த வந்த மனுஷன் சொன்னாராம், பழிக்கு பழி வாங்காத அப்படின்னு சொல்றது லோ ஸ்டாண்டர்ட், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்றது ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னாராம். நம்ம கிறிஸ்தவம் பழிக்கு பழி வாங்காத, தீமை செய்யாதன்னு சொல்றது வசனம் சொல்லுது, ஆனால் அது லோ ஸ்டாண்டர்ட். இன்னும் ஹை ஸ்டாண்டர்டாக பேசணும் அப்படின்னா, உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லணும், அதுதான் ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னாராம். சாம் சுந்தரையா சொல்லுவார், நம்ம நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ரொம்ப லோவாக நினச்சிடக்கூடாது, அதனால எப்பவுமே ஹை ஸ்டாண்டர்டாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த கவனம் எனக்கு இருக்குது.
ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து நான் ஒன்று தெரிந்து கொண்டேன். என்ன அப்படின்னா, லோ ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்தாலும் அதையும் தாண்டி முக்கியமானது என்னன்னா ஆவியானவருடைய நடத்துதல். ஒருவேளை அது லோ ஸ்டாண்டர்டா இருக்கலாம், வேதத்துல எல்லா ஸ்டாண்டர்டும் இருக்குது, ஆனா அந்த ஜனங்களுக்கு தேவையானது லோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா அதை தான் பேச சொல்லுவார். அதுக்கு நம்ம தடையறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆவியானவர் வித்தியாசமான காரியங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நேற்று தினத்துல நான் தூங்கி எழுதுக்கும் போது, கரெக்டா எழுதுக்கும் போது இந்த வார்த்தை எனக்குள்ள பேசப்பட்டது. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அது ஆண்டவர் பேசினோடனே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். இது ரொம்ப தெரிஞ்ச வசனம். இதை நான் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை தான் நான் பேசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை, ஒரு அசைவை கொடுக்கிறாருன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்திலே நான் உட்கார்ந்து அந்த வேத வசனங்களை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அதுல ஆண்டவர் முக்கியமா என் இருதயத்தை டச் பண்ற மாதிரி இருந்தது என்னன்னா, நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுறார். ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி ஒருவேளை பல பிரச்சனைகளை குறித்து யோசித்து கொண்டு வந்திருக்கலாம். பேசும்போதே உங்க யோசனை உங்க பிரச்சனைகளை நோக்கி போயிருக்கலாம். நீங்க பயப்பட வேணாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு கூட வருகிற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறவர் அவர். ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருப்பார். தண்ணீர்கள் அப்படின்னு சொன்னா பிரச்சனை. தண்ணீர்களை குறித்து வேதம் வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கிறது. நன்மையான காரியங்களும் உண்டு. ஆனால் இங்க பேசப்படுகிற அந்த தண்ணீர் பிரச்சனைகளை குறிக்கிறது. எகிப்திய இஸ்ரவேலரை பின்தொடரும் போது இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் அவர்களோட கூட இருந்ததினால் அவர்கள் தாண்டினார்கள். இதை குறித்து தான் ஆண்டவர் இங்க பேசுறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த சிவந்த சமுத்திரத்தை தேவன் பிரித்த சம்பவம் எவ்வளவு ஆச்சரியமான சம்பவம். ஒரு கடல், இன்னைக்கு நம்ம மெரினா பீச்சுக்கு போய் நீங்க நின்று பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கடல். அது அப்படி ரெண்டா பிரியுதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? தேவன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலேயும் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய போராட்டங்கள் மத்தியிலே அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியிலே, உன்னுடைய காரியங்களை தடை செய்கிறவர்கள் மத்தியிலே, தடுக்கப்பட்ட காரியங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். நம்மை மூழ்கடிக்க கூடியவைகள் தண்ணீர்கள், உன்னை மூழ்க செய்கிற காரியங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர் உன்னோடு இருப்பார். நீ தண்ணீர்களை கடக்கிற வரைக்கும், கடந்ததுக்கு அப்புறமும் அவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அடித்து கொண்டு போக நினைக்கலாம் நிறைய விஷயம், நம்ம லைஃபையே காலி பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் வரலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னோடு இருப்பேன். இப்படி நிறைய காரியங்கள் நம்மை கவலைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, நம்மை சோர்ந்து போக செய்கிறது. அதிசயமான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம அநேக வேலைகள்ல நாம சோர்ந்து போறோம். இந்த வாரம் ஃபுல்லா, இந்த வாரம் முழுசும் எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்கி சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு தெரியல. ஒரு வாரம் முழுசும்
ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகும்போதெல்லாம் சந்தோஷமா ஒன்னும் டிஸ்டர்ப் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா சந்தேகம் தான். காரணம் என்ன அப்படின்னா, அவர் நம்மோடு இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளுதல தான் பிரச்சனை. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறதுல நமக்கு பிரச்சனை. அவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆபத்து காலங்கள்ல நாம் கூப்பிடக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இதை பேசும்பொழுது நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டும் அல்ல, வேதத்துல நடந்த அனுபவங்கள், சரித்திரங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி ஜுவாலையில போட்டாங்க, அக்னி ஜுவாலையில போட்டாங்க. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். எழுத்தின்படியாகவே, எழுதப்பட்ட வார்த்தையின்படியாகவே அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அந்த வசனத்தை வாசிச்சோன்னா, அந்த அதிகாரத்துல 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். மனம் சலித்து போனாய். நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை குறித்து மனம் சலித்து போனாய் அப்படின்னு சொல்றார். நீ என்னை நோக்கி கூப்பிடல. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்னன்னா, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன் நம்ம அவரை நோக்கி கூப்பிடல அப்படின்னா, நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறன்றதை நம்ம மறந்துடுறோம். அடிக்கடி நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறன்றத மறந்துடுறோம். மறக்கிறதுனால தான் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறது இல்லை. நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் கூட இருந்தா இப்படி நடக்குமா? மனம் செழித்து போகிறோம், மனம் செழித்து போகிறோம். கிதியோன் ஆண்டவர்கிட்டயே சொல்றான், தேவன் எங்களோடு கூட இருந்தா நாங்க இப்படி இருப்போமா? இப்படி சிரமப்பட்டு இருப்போமா? அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. அவனுக்கு அவனுடைய இருதயத்திலே கிடைத்த பலன் நேரடியாய் நம்மை சந்தித்தார். இவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நாம் நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி நாம் கூப்பிடணும். நம்முடைய மனசுல மனம் செலுத்து போகக்கூடாது. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தண்ணீர்களை கடக்கும் போது அவர் நம்மோடு இருப்பார். நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய ஆரம்ப காலத்துல மத்தேயு சுவிசேஷம் 14:28 நாம் வாசிப்போமானால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற புரிந்து கொள்ளுதல் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. ஆமே. பேதுருக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது அப்படின்னா, ஒரே ஒண்ணுதான் அவனுக்கு, நீங்க தான் அப்படின்னா நான் நடந்து வரேன், என் கூட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நான் தைரியமா நடக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஜலத்தின் மேல் பேதுரு நடந்தான். அல்லேலூயா. அவர் தண்ணீர்களை கடக்கும் போது நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு ஜலத்தின் மேல் நடக்கும்போது அவன் உள்ள போயிட்டான். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இருந்தும் சூழ்நிலைகளை அவன் பார்க்கிறான். காற்று, கடல் அலை, சீற்றங்கள், அவைகளை அவன் நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எதையும் நீங்க பார்க்க கூடாது. அல்லேலூயா. உங்க பக்கத்துல எத்தனை பேர் விழலாம், எத்தனை பேர் எழும்பலாம், எவ்வளவு கடல் சீற்றம் வரலாம், பிரச்சனைகள் அதிகமாக கூட ஆகலாம். அதை பத்தி கவலைப்பட வேணாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? அதுல சந்தேகமே இல்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். அதை தான் இன்றைக்கு அறிவிக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன்.
நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்கள் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அவர் கூட இருந்தார்னா நம்மை தூக்கி விடுவார். நம்ம பிரச்சனைகளை பார்க்கும்போது நாம் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நான் சொல்லலை. பேதுரு பாருங்க, அவர் கடல் அலைகளையும் காற்றையும் சீற்றத்தையும் பார்த்தார், அதனால உள்ள போனார். ஆனா ஆண்டவர் கைவிட்டாரா அப்படின்னா இல்ல, ஆண்டவர் கைவிடல, ஆண்டவர் பிடிச்சு தூக்குறார். காரணம் அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கூட இருப்பாரானால் உங்களாலேயே முடியல அப்படின்னா கூட அவர் உங்களை பிடித்து தூக்க வல்லவர், உங்களை உயர்த்த வல்லவர், உங்களை நடத்த வல்லவர். அவரே நம்மை நடத்தி இருக்கிறார், அவரே நம்மை இதுவரைக்கும் தாங்கி இருக்கிறார், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுறார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். அநேகர் நீங்க சோர்ந்து வந்திருக்கலாம், ஒரு பெரிய வேத ஆராய்ச்சியான காரியமோ ஒரு டீச்சிங் இல்ல, கர்த்தர் உங்களோடு பேசுற நேரடியான வார்த்தை. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். நீ பிரச்சனைகள் வழியாய் போக நேரிடும், இதுக்கப்புறம் கஷ்டங்கள் வழியாய் சோதனைகள் வழியா நீங்க போக நேரிடலாம். உங்க மனசுல ஒன்றே ஒன்று கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கணும். என்ன தெரியுமா? இயேசு என்னோடு இருக்கிறார். நான் தண்ணீர்களை கடக்கும் போது என்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த அதிகாரத்தை நல்லா வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத நாம மறந்து போயிடக்கூடாது, இல்லைன்னா நமக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் அடிக்கடி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். சீசனுங்கிட்ட சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உங்க கூட இருப்பேன், உங்க கூட இருப்பேன் அப்படின்னு பர்டிகுலரா நிறைய ஆண்டோடைய ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத பேசு அப்படின்றார், நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு. ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கிறதை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இந்த அதிகாரத்துல இதை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் புரிஞ்சு கொண்டேன். என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அவர் ஒரு வழியை இந்த அதிகாரத்துல வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். 3 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை ஆண்டவர் சொல்றார். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டு அவர் உங்களோடு இருக்கிறத அவர் பேசுறார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு சொந்தம். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு சொந்தம், அதனால உன்னோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, நமக்கு தேவன் செய்தவைகளை நாம் நினைக்க வேண்டும். அவர் நம்மை நடத்தினதை, நம்மை ரட்சித்ததை நாம நினைக்கணும். நமக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர் நம்மை தப்புவித்ததை, ஆண்டவர் நம்மை மீட்டதை நாம் நினைக்கணும். ஆபத்து நேரங்களிலிருந்து எத்தனை தடவை ஆண்டவர் நம்மை தூக்கி இருக்கிறார். நம்முடைய ஆரம்ப நாட்களை நாம் நினைத்து பார்த்தோமானால் நம்மள யாருமே மதிக்காத ஒரு காலங்கள் உண்டு. நம்முடைய வார்த்தையை நின்று கேட்கறதுக்கு விரும்பாதவர்கள் தான் இருந்தாங்க. ஒரு குப்பையை போல, ஒரு துடைத்து போட்ட அழுக்கு துணியை போல தான் கடந்தோம். நம்மலாம் இன்றைக்கு இப்படி இருப்போமா, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்களை நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம உடுத்துற ட்ரெஸ்ஸு இந்த அளவுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணுவோமா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு இருப்போமான்னு நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்கோம். நான் அப்படி நினைச்சு பார்க்கவே இல்லை. நாங்கள் வளர்ந்த விதம், பிளாட்ஃபார்ம்ல தூங்கினவங்க, இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா,
எங்களை பேர் சொல்லி அழைத்தார், அவருக்கு சொந்தமாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குப்பையிலும் தூசியிலும் அழுக்கிலும் பாவத்திலும் இருந்து நம்மை மீட்டார். ஆண்டவரே அதை சொல்றாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி நம்மை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை அங்க விளக்கி இருக்கிறார். வாசிக்கலாம். 16 எசேக்கியேல் 16:4 பக்கம் 974. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படும் படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பிறப்பித்து இவைகளில் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணோ உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. உனக்காக பரிதபிக்கிறவர்கள் யாருமே இல்லை, உனக்காக இரக்கம் செய்வர்கள் யாருமே இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு நான் உன்னை பார்த்தேன். உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது வசனம் சொல்லுது, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீ அவருடையவள் ஆன அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பரிதபிக்கிறவர், நம்மேலே இரக்கமுள்ளவர், நம்மை கண்டு நம்மை பிழைக்கும்படியாய் செய்தவர் அவர். நம்மோடு இருந்து நம்முடைய அவமானங்களை மூடி நம்முடைய நிர்வாணங்களை மூடி நம்மை அழகாக்கி, நீங்க அதுக்கு பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா நம்மை மகிமையாய் வைத்தார் என்று ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய மகிமை தேசங்கள் ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவர் இந்த அதை வாசிக்கும் பொழுது இதோ 8வது வசனம், நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்முடைய நிலைமையெல்லாம் பார்க்கிற தேவன். எங்கேயோ இருக்கிறவங்க நம்மளை பார்க்க முடியாது. எங்கேயோ இருக்கிறவங்க நம்மளை பார்க்க முடியுமா? முடியாது. அவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். பசி, தாகம், அழுகை, துக்கம், ஆபத்து, மரண நேரம், அவமானம், கைவிடப்படுதல், தள்ளப்படுதல், எல்லா காலங்களிலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினவர் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன் அப்படின்னு நினைப்பாங்க, இயேசு கிறிஸ்து வளர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் சொல்லுது, உங்க இடது கரம் என்னை தாங்கினது. ஈ மைனர். உம்முடைய வலது கரம் என்னை தேற்றினது. ஒரு பழைய பாடல். பசியாயிருந்த போது பசிய தீர்த்தீங்க, தாகமாயிருந்த போது தாகத்தை தீர்த்தீங்க. பசியாயிருந்த போது பசிய தீர்த்தீங்க, தாகமாயிருந்த போது தாகத்தை தீர்த்தீங்க. கைவிடாத நல்லேசர் நீதானையா, கைவிடாத நல்லேசர் நீதானையா.
இடது கரம் தாங்கினதையா, உங்க வலது கரம் தேற்றினதையா. அவர் நடத்தின பாதைகளை நினைத்து உள்ளத்துல நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆபத்து காலத்துல அனுகூல துணை நீங்க, அழுதிடும் நேரத்துல அணைக்கும் அன்னை நீங்க. ஆபத்து காலத்துல அனுகூல துணை நீங்க, அழுதிடும் நேரத்துல அணைக்கும் அன்னை நீங்க. தகப்பனே தோளில் என்னை சுமந்தீரையா, தகப்பனே தோளில் என்னை சுமந்தீரையா. நல்ல வாழ்வு எனக்கு தந்தவர் நீங்கப்பா, நல்ல வாழ்வு எனக்கு தந்தவர் நீங்கப்பா. எல்லாம் சொல்லாமா? என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாளாட்டி சீராட்டினதும் நீர்தான். என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாளாட்டி சீராட்டினதும் நீர்தான். உங்க இடது கரம் தாங்கினதையா. நம்முடைய கரத்தை நம்முடைய பசி நேரத்துல, நம்முடைய தாகத்தின் நேரத்துல எத்தனை தடவை தாகத்தோடு பசியோடு உணவில்லாம தவித்திருப்போம். இந்த உலகம் நமக்கு கொடுக்கல, மற்ற உறவுகள் கொடுக்கல. நம்மை நேசித்த, நம்மை மீட்டு கொண்ட, நம்மை ரட்சித்த, நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதான் என்னை எடுத்தவர், நீதான் உருவாக்கினவர், நீதான் என்னை தாளாட்டி சீராட்டினவர், நீதான். மரணத்தின் பாதையில மனுஷங்க மீட்கல, மனம் வந்த நேரத்துல தேற்ற யாரும் இல்ல. மரணத்தின் பாதையில மனுஷங்க மீட்கல, மனம் வந்த நேரத்துல தேற்ற யாரும் இல்ல. மன்னன் இயேசு என்னை தேடி வந்தீரையா, மன்னன் இயேசு என்னை தேடி வந்தீரையா. என் மனக்கவலை நீக்கி என்ன மீட்டீங்க, என் மனக்கவலை நீக்கி என்ன மீட்டீங்க. எல்லாம் சொல்லாமா? என்னை எடுத்தவரும் நீதான், என்னை வளர்த்தவரும் நீதான், உருவாக்கினதும் நீதான், என்னை தாளாட்டி. அவருடைய அன்பை நினைத்து பாடலாமா? இயேசுவின் அன்பை நினைத்து என்னை வளர்த்தவர் அவர்தான், என்னை உயர்த்தினது அவர்தான். இந்த உலகம் அல்ல, சொந்தங்கள் அல்ல. இயேசுவே என்னை உயர்த்தினார், என்னை அவர் மீட்டார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். பசியாயிருந்த போது பசிய தீர்த்தீங்க, தாகமாயிருந்த போது பசியாயிருந்த போது கைவிடாத நல்லேசர் நீதானையா, கைவிடாத நல்லேசர் கண்மணியை போல உங்களை கைவிடாமல் இதுவரைக்கும் காத்தவர் அவர்தான். என்னை எடுத்தவரும் நீதான், என்னை வளர்த்தவர் என்னை எடுத்தவரும் நீதான், என்னை வளர்த்தவர்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எல்லாம் நன்றியினால நிரம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை தூக்கி எடுத்தவர் அவர்தான், நம்மை வளர்த்தவர் அவர்தான், நம்மை நடத்தினவர் அவர்தான். என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்கும்போது இந்த பாடலை ரொம்ப சில நேரங்களில் உணர்ந்து நாம் பாடுவதுண்டு. எவ்வளவு கஷ்டங்கள் வழியாகி போனாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட என்னை பசி ஆண்டவர் விடலை. ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாமல் நான் பசியாக இருந்ததே இல்லை. ரொம்ப கஷ்டம் எங்களுடைய வாழ்க்கையில். எங்கள் அம்மா இட்லி விற்றுருக்காங்க, நிறைய கஷ்டங்கள் வழியாகி போயிருக்காங்க. எனக்கு தெரியும் காலையில் டீ குடிக்கிறதுக்கு சில டைமில் காசு இருக்காது. ஆனால் நான் அறிஞ்சு ஒரு வேளை சாப்பாடு கூட எனக்கு இல்லாமல் இருந்ததே இல்லை. ஆமே, இதை எங்கள் அப்பா அம்மா தான் செஞ்சாங்கன்னு நான் சொல்றதை விட என்னை மீட்டு கொண்ட கர்த்தர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர், என்னை சொந்தமாக கொண்டவர் இதை செய்தார் என்று நான் சொல்லுவேன். நான் அவரை அறிகிறதுக்கு முன்பாகவே அவர் என்னை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னிடத்துல எந்த ஒரு காரியத்தை நான் பார்த்து உன்னை தேடி வரல, நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி உன்னை தேடி வந்தேன். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நாம யோசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறத நம்ம உணர முடியும். நம்மை நடத்தின தேவனுடைய நடத்துதல்களை நாம் நினைக்க தவறுகிறோம். அவரிடத்துல நாம் அன்பு கூறும்போது, அவர் செய்தவைகளை நாம் அடிக்கடியாய் நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ரொம்ப யூத் இருதயமா இருக்கும், ரொம்ப யங்கா இருக்கும். தேவன் செய்த நன்மைகளை யார் ஒருவன் அடிக்கடி நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற உயர்வுகளை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம சாட்சி சொல்றோம். சபையில் சாட்சி சொல்லுங்க அப்படின்னு, சாட்சிகளை சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லணும். நம்ம இதுவரைக்கும் அவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்டு கொண்டேன் என்று சொன்னார். 3 காரியங்கள் சொன்னேன். மீட்டு கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். எத்தனையோ ஆபத்து, தேவனே நம்மை மீட்டு கொள்ளும் பொழுது அவர்கிட்ட இருந்து மறுபடியும் யாராவது பிடுங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தேவன் நம்மை மீட்டு கொண்டார். ஆபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாவ சாபங்களிலிருந்து, வல்லமையிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து நம்மை மீட்டார். அவரே நம்மை மீட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறிக்க ஒருவரால முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து மட்டும் இல்ல, எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்து இருக்கிறோம். ஆயிரமாய் இது வரைக்கும் உங்க லைஃப்ல வந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். ஆனால் இன்றைக்கு நீங்க நிற்கிறதுக்கு காரணம் அவர் உங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்கும்படியாக தம்மையே கொடுத்தார். அவர் தம்மையே கொடுத்தார். நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறவர் அவர், அவரையே உங்களுக்காக கொடுத்துட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரையே கொடுத்து அவர் சொந்தமாக்கி கொண்டார். வெள்ளினால பொன்னினால அல்ல, விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தையே நமக்காக கொடுத்திருக்கிறார். உங்களை அவர் கண்மணியை போல பார்க்கிறார். உங்களை அவருடைய கண்மணியை போல அவர் நினைக்கிறார். அண்ணா சொல்றாரு, நீ தண்ணீர்களை கிடைக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறதுக்கு உங்களை ஆண்டவர் நடத்தின பாதைகளை நீங்க நினைக்க வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்துல சொல்றாரு, ஏசாயா 43 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மீட்டு கொள்ளும்படியாய். வசனம் 3-4 வாசிக்கலாம். 43 ஏசாயா 43 3-4. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேப்பாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன்.
பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. போதுமா சொல்ற பாருங்க, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும், நம்ம மீட்கிறதுக்காக ஒரு தேசத்தையே அவர் கொடுக்கிறார். ஒரு தேசத்தையே அழிச்சார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக ஒரு தேசத்தையே அழித்தார். ஹல்லேலூயா. உன்னை மீட்கிறதுக்காக அவர் தன்னையே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை மீட்டார். அதனால நீ பயப்படாத, அவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு ஒவ்வொரு மேல இருக்குது. ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? பிள்ளையாக அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக அவர் அழைத்திருக்கிறார். இவர் ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுது ஒரு குரூப்பா மொத்தமா கூப்பிடுற அழைப்பு இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் காலிங், ஒரு ஸ்பெசிபிக் காலிங், ஒரு விசேஷித்த அழைப்பு. ஒரு தனி நபராக நம்மை அழைக்கிறார். ஏதோ நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் அப்பா அம்மா வந்து சர்ச்சுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுனால நீங்க வந்து உட்காரல. எங்க அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்க, அதனால நாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் அப்படி இல்லை. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தை பிள்ளைங்க சபைக்கு போகாம இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொண்ட நாட்கள்ல ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணீர் விடுவேன். ஆனா ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு தடையா இருந்தது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் உண்மையாவே என்ன தனியா என்ன நேசிக்கிறாரா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். தனியா என்ன அவர் நேசிக்கிறாரா அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஊழியக்கார குடும்பம். வீட்டில் எல்லாமே ஊழியத்துல இருக்கிறவங்க. நான் சொல்லுது ஒரு எப்படியோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கும்போது, ஆரம்பத்துல அப்படி ஆண்டவரோடு வரும்போது, கொஞ்சம் ஆண்டவர் கிட்ட ரொம்ப நெருங்கும் போது, நம்ம தான் அப்படி இருக்கிறோமோ, ஆண்டவர் வந்து பொதுவா நேசிக்கிறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு முறை என்னுடைய கனவுல ஒரு காரியம் நடந்தது. கனவுல வந்து ஊழியக்காரர்கள் வருவார்களானால் அது ஆண்டவருக்கு சமானம். உங்களை நடத்துகிறவர்களோ ஊழியக்காரர்களோ வரும்பொழுது ஆண்டவர் வருகிறார் அப்படின்னா அடையாளம். அந்த நாட்கள்ல பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா நிறைய நேரங்களே கனவுல வருவாரு. ஒரு முறை ஒரு கனவு வந்தது. என்ன அப்படின்னா, சாம் சுந்தரம் ஐயா வந்து நிக்கிறாங்க. அவர் கையில ஒரு கருப்பு பேக் இருக்கும், இப்படி கருப்பு பேக். அவர் வந்து உட்கார்ந்துட்டு அந்த பேக் எடுத்து இப்படி முன்னாடி வைக்கிறாரு. முன்னாடி வச்சு வைக்கிறாரு. நாங்கள் எல்லாமே இருக்கிறோம். நான் அண்ணன் தம்பி 3 பேர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அம்மா அப்பா இல்லை. அப்படி இருக்கிறோம். அவர் வந்து யூஸ்வலா நான் அவரை வந்து எதிர்க்க நின்று நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் அவரை வந்து பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு அவரை பார்க்கறது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அவரை பார்த்துட்டே இருக்கலாம், அது எனக்கு போதும் அப்படின்னு வந்திருக்காரு, பாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பேக் எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. இப்போ ஜான் பாலும் வந்து ஊழியத்துல இருந்தான், அண்ணனும் வந்து அங்க ஊழியத்துல இருக்கிறாங்க, ஊழியத்துல தான் இருக்கிறாங்க. ஐயா வந்து அவங்கள பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு, சரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கவர் எடுத்து ஜான்பால் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் மறுபடியும் பேக் எடுத்து என்னை பார்க்கவே இல்லை, அப்படி கவர் எடுத்து டேவிட் கிட்ட ஒரு கவர் கொடுக்குறாரு. நான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் தூரமாக நின்றுக்கிறேன். அப்படி கொடுத்துட்டு டக்குன்னு அப்படி நேராக என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அழகா என்னை பார்த்துட்டு அப்படி புரியுது அப்படி தூக்கிட்டு என்ன அப்படின்னு, நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக்கை திறந்து ஒரு பெரிய ஒரு பார்சல் எடுத்து என்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, நான் பார்த்ததுனால கொடுத்துட்டாரோ அப்படின்னு நினச்சி அதை வாங்குறேன். அதில் என் பேர் எழுதியிருந்தது, டேனியல் அப்படின்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்.
நீ என்னுடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கனவு கண்டாதான் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார்னு அர்த்தம் இல்லை. அப்படி நினைச்சாதீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. இங்க உலகத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரங்கள் பேர் அவருக்கு தெரியும். ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பெயர் அவர் அறிவார். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர் நடத்துகிறார். தனித்தனியாக நடத்துகிறார். நான் ஆண்டவருக்கு தெரியுமா, என்னெல்லாம் அவர் மொத்தமா சர்ச்சில இருந்து அவர் பார்த்து அப்படி தூரத்துல இருந்து ஆசீர்வதிக்கிறவரா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல. மக, உன் பேர் இயேசுக்கு தெரியும். மகனே, உன்னுடைய பெயர் இயேசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நீ போகும் வழிகளை அவர் அறிவார். நீ நடக்கிற ஒவ்வொரு பாதைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய இருதயங்களின் எண்ணங்களை வருகிற அலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய நினைவு அலைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீ யோசிக்கிற யோசனையை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவன் அவர். ஹல்லேலூயா. எத்தனையோ தடவை உள்ளத்துக்குள்ள ரொம்ப ஆழமா சின்ன ஆசை டக்குன்னு ஆண்டவர் செய்வார். ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. சாதாரண மண்ணு ஒரு மனுஷன்ல நினைக்கிறத அவர் புரிஞ்சு அதை சக் பண்ணி அவரு நமக்கு செய்யறார். அவர் நல்லவர். அவர் உன்னை நேசிக்கிறார். அவருக்கு உன் பேர் தெரியும். துக்கத்தோட வந்தீங்களா? கவலைப்படாதீங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார் அப்படிதான் போனா. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலேயும் அதுக்கு தொடர்ந்து 21வது அதிகாரத்திலேயும் ஆகாரை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் ஆகாரை பேர் சொல்லி அழைக்கிறார். ஆகாரே, ஆகாரே கூப்பிடுறார். தன்னுடைய நாச்சியாரால வேதனைப்படுத்தப்பட்டு துரத்தப்படும் போது ஒரு தடவை ஆண்டவர், நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவர் 2 தடவையும் அவளை அழைக்கும் போது அவளை தேற்றி அவளை பலப்படுத்தி அவளை ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க 16:8. ஆதியாகமம் 16:8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஆகாரேன்னு அழைச்சிட்டு ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல் சம்பவம் எப்படின்னா, ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய ஆகாரை அவ கர்ப்பம் தரித்திருக்கிறா. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இஸ்மவேல் அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறான். இருக்கும்போது அவர் ரொம்ப டார்ச்சர் பண்றான். டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். யோசிச்சு பாருங்க, வீட்டை விட்டு குழந்தையோட வீட்டை விட்டே ஓடி போற அளவுக்கு டென்ஷன். அதுவும் இப்ப இருக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு வீட்டுல சாமான் தொலைக்கி பிள்ளைகளை காப்பாத்திலாம் நினைக்க முடியாது. வனாந்திரம், உதவி செய்ய யாருமே இல்லை. வனாந்திரத்துல ஒருத்தர் இருக்கிறார், உன்னை பார்க்கிறவர். உன்னை பார்க்கிறவர் மட்டும் இல்ல, உன் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். ஆகாரே என்று கூப்பிட்டார். ஆகாரே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டது மாத்திரம் இல்ல, அவளை தேற்றினார், அவளை பலப்படுத்தினார். அவளை திரும்பி எப்படி தான் அனுப்பினார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். எப்படி போனா சரி, இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நினைச்சா. ஆனா பார்த்தா குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, வயசு பெரிய பிள்ளையாச்சு. இப்ப பெரிய பிரச்சனை, ஒரேடியா பிரிஞ்சாச்சு. மறுபடியும் ஆபிரகாம் பாருங்க அனுப்பிச்சு விட்டார். பிள்ளையும் மனைவியும், அவருக்கும் கஷ்டம் வந்திருக்கும், அனுப்பிச்சு விட்டார். பாருங்க மறுபடியும் அதே நிலைமை. இப்ப பிள்ளை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, இப்படி இருக்குது, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. எங்க ஆசீர்வதிக்கிறது, எங்க பெருக செய்யறது, எங்க பழுக செய்யறது? வனாந்தத்துல பிள்ளையை போட்டுட்டு அழுகுறா. அழுகையை காண்கிறவர் தேவன். வாசிமா அந்த வசனத்தை 21:17. ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே
கூப்பிடுறாரு பாருங்க. அதான் நான் சொல்ல வரேன், பேர் சொல்லி அழைக்கிற தேவன். உங்க பேர் அவருக்கு தெரியும். சகையவே இறங்கி வந்த ஹல்லேலூயா, நம்முடைய பேர் அவருக்கு தெரியும். அப்ப ஆகாரை பார்த்து சொல்ற, ஆகாரே வாசிமா, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னா தெரியாம கேட்கல அவரு. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் பயப்படுற? உன்னை பார்க்கிறவர் நான் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறவர் நான் இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் பாருங்க, ஆசீர்வதிக்கிறார். அவர் கூப்பிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்கேயும் பாருங்க, பெரிய ஜாதியாக்குவேன் சொல்றார். மறுபடியும் சொல்றார், ஒரு தடவை சொல்லிட்டேன்னு விட்டுல, மறுபடியும் சொல்றார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைப்பார், ஆனால் அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை நடத்துவார், நம்மை போஷிப்பார், நம்மை பெரிய ஜாதியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய போகிற பாதைகள் ஒருவேளை கடினமா இருக்கலாம், கலங்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. மோசேயை கூட ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டார். யாத்ராகம புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம்னா, மோசே எகிப்திலிருந்து ஓடி மீதியான் தேசத்தில் இருக்கிற ஒரு ஆசாரியனுடைய மகளை அவன் மனமுடித்து அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 40 வருஷம் அங்க சஞ்சரித்தான். யாத்ராகம புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். இப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனையும் கர்த்தர் அழைத்தார். இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு தனியா தூரம் போயிட்டான். அவங்களுக்கும் தேவ ஜனத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தனியா எங்கேயோ போயிட்டான். எங்கேயோ போன ஒருத்தன், எத்தனையோ வருஷங்கள் கடந்த ஒருத்தன், அப்படி இருந்த ஒருத்தனை கர்த்தர் அழைக்கிறார். வாசிமா. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று அழைத்தார். அவன் இதோ அடியேன் என்றான். வாசிமா. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற உன் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, எகிப்தில் இருக்கிற உன் ஜனத்தின் உபத்திரவங்களை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தின் எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். ஆண்டவர் பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கும் போது ஆசீர்வாதம் நிச்சயம். ஆமென். ஒரு சிலர் ஆண்டவர் கூப்பிடும் போது ஊழியத்துக்காக அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேரை ஆண்டவர் அப்படி அழைச்சிருக்காரு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். தரிசனத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர். நம்ம பாடினோம், தரிசனம் நிறைவேறும். தடைகள் வந்தாலும் தரிசனம் நிறைவேறும். தாமதமானாலும் ஆண்டவர் நன்மையாய் முடிப்பார். ஹல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் அழைத்தார், அவனை ஊழியக்காரனாக நிறுத்தினார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தம்மை வெளிப்படுத்தினார். ஆகாரை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆகாரே சொன்னார், என்னை காண்கிறவர் என்று, எல்ரோயி என்று சொன்னார். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேயின் தேவன் நம்முடைய தேவன், அவர் நம்மையும் சந்திப்பார், நம்மையும் பயன்படுத்துவார். தேவனுடைய சந்திப்பு நமக்கு வேண்டும். மோசேயை ஆண்டவர் இந்த இடத்துல தான் சந்திச்சாரு,
இந்த இடத்துல தான் பேர் சொல்லி அழைச்சாரு, அவருக்கு இப்பதான் பேர் தெரியும் அப்படின்னு இல்லை. ஆண்டவருடைய இருதயத்துல மோசேக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் மோசேக்கு ஒரு சந்திப்பு வேணும். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இடத்துல ஒரு சந்திப்பு வேணும். ஆமே. நம்ம பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தரை பார்த்து நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை சந்தியும். தேவனுடைய ஒரே ஒரு சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடும். ஆகாரை ஆண்டவர் சந்தித்தார், ஆகாருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. மோசே ஆண்டவர் சந்திச்சார், ஆண்டவர் சந்தித்த எல்லாருடைய வாழ்க்கையும் மாறினது. அவர் அழைப்பார், ஆனால் மகிமை நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வாசிக்க ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிச்சிடுமா? 8:30, ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். உங்களை அழைக்கிறது சும்மா அப்படி கூப்பிடல, அழைச்சிக்கிறதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்கல, ஏற்கனவே முன்குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்துல நீங்க உருவாவதற்கு முன்னே நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உங்க பேர் அப்பயே அவருக்கு தெரியும், அப்பயே சொல்லிட்டாரு உங்க பேரை சொல்லி வெளியே வரட்டும். தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை எடுத்தவர் அவர் தான். அதான் பாடணும், என்னை எடுத்தவரும் நீர் தான், என்னை வளர்த்தவரும் நீர் தான், என்னை உருவாக்கினது நீர் தான். ஆமென். என்னை தாளாட்டி சீராட்டி நடத்தினவர் அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அந்த வசனத்தை நான் படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். 8:30 ரோமர். அந்த வசனத்தை படிக்கும்போது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நாமெல்லாம் இன்னைக்கு நீதிமானா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. நம்ம பேசுறத நின்று கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒருத்தன் கூட இருந்திருக்க கூடாது, அவ்வளவு மோசமானவர்கள். ஆனால் நம்மை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா 31வது வசனம் சொல்லுது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. நம்மை அழைத்ததும், நம்மை முன்குறித்ததும், நம்மை நீதிமானாக்கினதும், நம்மை மகிமைப்படுத்தினதும் எதனால தெரியுமா? அவர் நம்ம பட்சத்தில் இருந்ததுனால நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருந்ததினாலே உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்க கவலைப்படாத, பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்ற. தீர்க்கதரிசனமாய் சொல்ற. மனசுல இருக்கிற எல்லா கவலைகளை ஆண்டவர் வெளியே தூக்கி போடுற. ஆமென். எல்லாத்தையும் தூக்கி போட்டு சந்தோஷமா போங்க. கர்த்தர் நமக்காக இருக்கிற. ஆண்டவர் சொன்ன கடைசியா, நீ என்னுடையவன். நீ ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசும்போது அவர் யாக்கோபு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா பேசுறார். நீ இங்க வந்திருக்க ஒவ்வொரு பார்த்து சொல்ற, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் தனித்தனியாய் பார்த்து சொல்ற, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவருடைய அழைப்பை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், என்னுடையவள். நாம என்ன சொல்ல போறோம்? அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு, நம்ம கூடவே இருப்பார். ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடையவள். நீங்க என்ன சொல்ல போறீங்க? உன்னத பாட்டுல நேசத்துக்குரியவள் சொல்றா, என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம் அது மாதிரி, நீர் என்னுடையவர். என்னவரே, 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 உடையவரே,
உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்மேல் உடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்மேல் உடையவரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளனே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே 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 சொல்லமா, என்னவரே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு சொந்தம். ஆண்டவர் சொன்ன நீ என்னுடையவன் சொன்ன. நீங்க ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ற? நான் உமக்கு சொந்தம். உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்மேல் உடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்மேல் உடையவரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னவரே. சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடலாமா? ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே 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 உடையவரே, என்னவரே 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 என் தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பலர் சொல்லின போது என்னை வளைந்தெடுத்தவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வளைந்தெடுத்தவரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே. சொல்லமா? என்னவரே என் ஆத்ம நேசரே, ஓ நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே ரூபவதியே. ஓ ஹல்லேலூயா. என்னவரே 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 உடையவரே, என்னவரே 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 உடையவரே. அப்படி சொல்லாம, என் தாயின் வயிற்றிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்ட, என்னை எத்தனையோ பேர் இவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். வீணன் என்று தள்ளின போதும், வீணன் என்று பல தள்ளின போது என்னை வளைந்தெடுத்தவரே, பல தள்ளின போது என்னை வளைந்தெடுத்தவரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளனே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளனே,
இந்த அன்பை நினைத்து வளரும்போது பலர் சொன்னாங்க, இவெல்லாம் இதுக்கு உபயோகப்பட மாட்டான், பிரயோஜனப்பட மாட்டான், இப்படிலாம் இவன் லைஃப் இருக்காது அப்படின்னு நினைத்தவர்கள் உண்டு. வீணன் என்று பலர் தள்ளின போதும் என்னை வணைந்து எடுத்தவர். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சாட்சி இருக்கு தானே? நீங்களா முன்னேற மாட்டீங்க, அவ்வளவுதான், அழிஞ்சிட்டீங்க, அழிந்து போயிடுவீங்க நினைக்கும் போது நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்களே நினைச்சிருப்பீங்க, நம்மலாம் அவ்வளவுதான், நம்மலாம் எங்க வரப்போறோம், எங்க வாழ போறோம், எப்படி வாழ போறோம்னு நினைச்சிருப்பீங்க. நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஒருவேளை இந்த பாதையின் வழியாய் நீங்க போய் கொண்டிருக்கலாம். நான் எப்படி காரியங்களை செய்ய போறேன்னு தெரியல, என்னை நான்லாம் செய்ய முடியாது என்று பலர் சொல்லலாம். நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, நீ தகுதியே இல்லை என்று உன்னை தள்ளிவிடலாம். மகளே, மகனே, பயப்படாதே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா.